அதிமுக ஆட்சி பதவியேற்ற 6 மாதத்திற்குள் 5 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுவிட்டது. இதனால் அந்த கட்சியின் அனைத்து எம்எல்ஏக்களும் சுழற்சி முறையில் அமைச்சராகி பின்னர் பதவி பறிக்கப்படுவார்களோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. அதிமுக ஆட்சி என்றாலே எந்த நேரத்தில் யார் பதவி பறிக்கப்படுமோ, எந்த நேரத்தில் யார் அமைச்சராவார்களோ என்று மக்கள் எதிர்பார்ப்பது உண்டு. குற்றச்சாட்டுக்கள் இருந்தாலும், மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் அவர்களை வீம்புக்காக பதவியில் அமர்த்துவதும் பின்னர் அவர்களை பதவி நீக்கம் செய்வதும் ஜெயலலிதாவுக்கு கைவந்த கலை. அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, IPS, IAS அதிகாரிகளுக்கும் இதே நிலைதான். ஜெயலலிதாவின் இந்த போக்கினால் எந்த துறைக்கு யார் அமைச்சர், இந்த அமைச்சர் பதவியில் இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எப்பொழுதுமே எழுந்து கொண்டே இருக்கும். அதேபோல் அமைச்சர்களுக்கும் நாளை நாம் அமைச்சராக இருப்போமா, இலாக்கா மாற்றப்படுமா என்ற மனக்குழப்பத்திலேயே பணிகளை கூட கவனிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பார்கள். அதிகாரிகளுக்கும் இதே கதிதான். எந்த ஊருக்கு எப்போது மாற்றப்படுவோம், இந்த பதவியில் நாளை நீடிப்போமா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அமைச்சர்களும் அதிகாரிகளும் அடிக்கடி மாற்றப்படுவதால் அவர்கள் தங்களது இலாக்கா பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவே முடிவதில்லை. ஓரளவே தெரிந்து கொண்டு பணி செய்ய ஆரம்பிக்க தொடங்கினால் திடீரென மாற்றப்பட்டு விடுகிறார்கள். இது ஜெயலலிதாவின் பாணி என்று அவர்களும் மௌனமாக இருந்து விடுகின்றனர். ஆனால் இத்தகைய தான் தோன்றித்தன செய்கையினால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. ஓர் அமைச்சரிடம் மனு கொடுத்தால் அதற்குள் அங்கு இன்னொரு அமைச்சர் வந்து விடுகிறார். ஒரு அதிகாரியிடம் புகார் மனு கொடுத்தால் அதற்குள் அவர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு விடுகிறார். இதனால் பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் அரசு அலுவலகங்களுக்கு நாள்தோறும் நடையாய் நடந்து கொண்டிருக்கின்றனர். அடிக்கடி இவங்க அமைச்சர்களை மாற்றுறதுனால பொதுமக்களுடைய வரிப்பணம் தான் வீணாகதே தவிர அந்த இலாக்காவுடைய நிர்வாகத்திறமை பாதிக்கப்படுதே தவிர மற்றபடி அந்த இலாக்காவினால பொதுமக்களுக்கு எதுவும் நன்மை நடைபெறதாங்கிறது தெரியல. அடிக்கடி அமைச்சர்கள் மாற்றுறதுனால ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இந்த ஆட்சி பண்ணுறது சரியில்லைங்க. இது நிலையெல்லாம் முறையில்லை. இந்த அதாவது ஒரு 6 மாதம் கூட இல்லை இருக்க மாட்டேங்கிற ஒரு அமைச்சர் ஒரு 3 மாதத்துக்கு இல்லாட்டி 2 மாதத்துக்கு மீறி போனால் அவர் மக்களுக்கு பணி செய்வார், எப்படி நாட்டினுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். கடந்த மே மாதம் 16ஆம் தேதி அதிமுக அரசு பதவியேற்று 6 மாதங்கள் தான் ஆகியுள்ளன. ஆனால் அதற்குள் 5 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அமைச்சர் மரியம் பிச்சை மறைவை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி முதன்முறையாக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டது. முகமது ஜான் புதிய அமைச்சராகவும் சில அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்பட்டன. அதன் பின்னர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையா மீது புகார்கள் வந்ததால் ஜூலை 3ஆம் தேதி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் பின்னர் உடல்நலக்குறைவு காரணமாக ஜூலை 25ஆம் தேதி இலாக்கா இல்லாத அமைச்சராக அறிவிக்கப்பட்ட அமைச்சர் கருப்பசாமி பின்னர் காலமானார். இதன் பிறகு மீண்டும் நவம்பர் 4ஆம் தேதி 6 அமைச்சர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டு 6 புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட 5 அமைச்சர்களின் துறைகளும் மாற்றப்பட்டன. தற்போது 5வது முறையாக நேற்று திடீரென இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பரஞ்சோதியும், சமூக நலம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சராக இருந்த செல்வி ராமஜெயமும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக MSM ஆனந்தன் மற்றும் பா வளர்மதி ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. வருகிற 12ஆம் தேதி அன்று அவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொள்ள உள்ளனர். இதேபோல் IPS மற்றும் IAS அதிகாரிகளின் இடமாற்றம் மற்றும் துறை மாற்றம் சம்பந்தமான அறிவிப்புகளும் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றன. இதே நிலை நீடித்தால் அதிமுகவில் உள்ள அனைத்து MLAக்களும் சுழற்சி முறையில் அமைச்சர்களாகி விடுவார்கள் என்றும், எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் நிலையான ஒரு பதவி இருக்காது என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். எந்த ஒரு அடிப்படை விஷயமே பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் மக்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்படுறதில்ல. அமைச்சரவை இங்கே இருக்க அமைச்சர் தூக்கி அங்கே போடுறது, அங்கே உள்ள அமைச்சர் தூக்கி இதை போடுறது, அதிகாரிகளை மாத்திரம் இதே வேலையாக தான் இருக்கிறாங்க ஒழிய மக்கள் பிரச்சனை எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. அதிமுக ஆட்சியில் யார் மந்திரி, எதுக்காக மந்திரி, எப்போ வருவாங்க மந்திரி, எப்போ போவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம அடிக்கடி மந்திரிகளை மாற்றிட்டு இருக்கு. அதனால் எந்த துறைக்கு எந்த மந்திரின்னு மக்களுக்கே தெரியா புரியல, மந்திரிகளுக்கும் தெரியா புரியல. சென்னையில் இன்று பேட்டியளித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதால்